எங்கள் வீட்டு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, புதினா நல்லா கழுவிட்டு துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கலாம். இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறோம். இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், ஏலக்காய் நல்லா போட்டு வதக்கலாம். வதக்கின உடனே அரைச்சி வச்ச பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கலாம். தக்காளியும் போட்டு வதக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காய்களை போட்டு நல்லா வதக்கலாம். காய்ங்க நல்லா வதங்கின உடனே பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி நல்லா வதக்கிட்டு புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்த உடனே நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போகட்டும். பச்சை மிளகா காரம் பத்தாது. வெறும் மிளகாய் தான் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி ஊற்றிட்டு உப்பு பார்த்துட்டு குக்கர் போட்டு மூடிடலாம். 3 விசில் விடலாம். விட்டுட்டு எங்கள் வீட்டு வெஜிடபிள் பிரியாணி ரெடி. லைக்